சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 45வது தலமும் 162வது தேவார பாடல் பெற்ற தலமுமான மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் முக்கூட்டிலேருந்து கருவி போகிற வழியில் இருக்கக்கூடிய தலைச்சங்காடு சங்காரணேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இறைவி பேர் சவுந்தரநாயகி. சங்குப்பூ அதிகமாக இருக்கக்கூடிய ஊராகவும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருமால் சங்கையை கேட்டு வாங்கிய காரணத்தினால சங்கு காடு அப்படிங்கிறத தலைச்சங்காடுன்னு குறிப்பிடுறாங்க. சம்பந்தர் ஒரு பதிகம், அப்பர் 3 பதிகம் பாடியிருக்கிறாங்க. வலம்புரி சங்கு அமைப்பில் உருவாக்கப்பட்ட கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட 70 மாட கோயிலில் ஒன்று. இந்த கோவிலோட தீர்த்தம் பேர் சங்கு தீர்த்தம். பௌர்ணமியில் நீராடினா சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ராஜராஜ சோழ நாட்டு நாங்கூர் நாட்டு தலைச்சங்காடு தலையுடையார் கோயில் 10ன்னு இந்த கோவில் கல்வெட்டுகளை குறிப்பிடுறாங்க. சிலப்பதிகாரத்தில் மாடல மறையவன் அப்படிங்கிறவன் மதுரை புறஞ்சேரியில் உள்ள கவுந்தியடிகளை காண வருகிறான். அப்போ அவன் கோவலனை வணங்குவதாக சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. அந்த மாடலன் மறையவன் பிறந்த ஊராக இந்த தலைச்சங்காடு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல தான் நான்மதிய பெருமாள்ங்கிற திவ்ய தேச தலமும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.